ஓகே, சில பேர் இப்போ இன்சூரன்ஸ், அதாவது மோர்கேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ், இன்கம் ப்ரொடெக்ஷன், ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட், வீல்ஸ் ட்ரஸ்ட், இது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது இதையெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம் என்று சில பேர் நினைக்கிறீங்க. எஸ், இட்ஸ் அவைலபிள் டு யூ. ஆனால் இப்போ ஏன் எங்களை மாதிரி அட்வைஸஸை வச்சு இந்த ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் போங்கோ கிளைண்ட்ஸோட கதைங்கோன்னு சொல்லினம்ன்றதுக்கு ஒரு அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன எல்லாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது வெப்பில். பட் நிறைய பேருக்கு அப்படி இருந்து கூட நிறைய பேருக்கு அதோட விளக்கம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வெப்பில் போய் எடுக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இதில் பல விடயங்கள் இருக்குது. இப்போ மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைனில் போய் எடுக்கிற நேரம் உங்களுக்கு வந்து அட்வைஸ்ன்றது ஒன்று கிடைக்க போகிறது இல்லை. நீங்களாக தான் போய் ஒரு விஷயத்தை வந்து அதில் இருக்கிற தரவுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு மிக பொருத்தமானதா அல்லது பெஸ்ட்டானதான்னு சொல்லி உங்களுக்கு அங்கே யாருமே வந்து அட்வைஸ் தர போகிறது இல்லை. அப்போ முழுக்க முழுக்க உங்களோட முடிவு தான். அப்போ எப்போவுமே தனிப்பட்ட முறையில் உங்களோட சூழ்நிலைகளை ஒரு ஆள் முழுதாக விளங்கி கொண்டு அதுக்கான ஆலோசனைகளை தாரன்ற நேரம் உண்மையில் வந்து அது பெறுமதியானது. அது உண்டு. ரெண்டாவது விடயம் வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிற சேவைகளுக்கு வந்து இப்போ ஆன்லைனில் எடுக்கிற சேவைகளுக்கும் எங்கள்கிட்ட எடுக்கிற சேவைகளுக்கும் அடிப்படையில் இருக்கிற வித்தியாசம்னா, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் ஆன்லைனில் இருக்கிறது இல்லை. ஒரு லிமிட்டடான பெனிஃபிட் தான் ஆன்லைனில் இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் அதை எடுக்கிறதுக்கும் அதே ப்ராடக்ட்டுக்கு எங்கள்கிட்ட எடுக்கிறதுக்கும் வந்து பெனிஃபிட் வைஸாக வந்து கணக்கு அதில் வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் வந்து மேலதிகமான சேர்ப்புகள் அல்லது ஆட்ஆன்ஸ் சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், எல்லா நிறுவனங்களும் வந்து இப்போ காப்புறுதி நிறுவனங்களை பற்றின விவரங்களை வந்து நீங்கள் இணையதளத்தில் ஆன்லைனில் பார்க்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லா காப்புறுதி நிறுவனங்களும் ஆன்லைனுக்கு ஊடாக தங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட போகிறதில்லை. இப்போ சில நிறுவனங்கள் இருக்குது, எங்களை மாதிரி ஆலோசகர்கள்னு சொல்லுவேன் தானே, இவைகளுக்கு ஊடாக மட்டுமே தான் தங்களோட வாடிக்கையாளர்கிட்ட போகிற நிறுவனங்கள் இருக்குது. அப்போ அந்த நிறுவனங்கள்ட்ட சேவைகளை உங்களுக்கு ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஊடாக வார நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேவைகள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸ் அமௌண்ட்னு சொல்லினா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான சேவைகள் இருக்குன்னு சொன்னால், அந்த சேவைகளில் சிறப்பானது எது அல்லது உங்களோட தற்போதைய பொருளாதார சூழ்நிலைக்கும் தேவைக்கும் சாத்தியப்பாடானதும் மிக பொருத்தமானதும் எதுன்றதை வந்து நிச்சயமாக வந்து எங்களை மாதிரி ஆனால் ஆலோசகர்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு வந்து மிகவும் பொருத்தமானதும் சிறப்பானதுமான ஒரு சேவையாகவும் ஒரு விடயமாகவும் அது அமையும். கண்டிப்பாக. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெனிஃபிட்ஸ் என்று சொல்லும்போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து வெப்சைட்டில் போது ஒரு பேசிக் கவர் உண்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ், அதாவது அந்த வருத்தங்கள், இப்போ என்னென்ன வருத்தத்துக்கு கவர் பண்ணுறோம்ன்றது வந்து பெரும்பாலானாக்கள் இந்த டெஃபினிஷன்ஸை பார்த்துட்டு இது எனக்கு கவர் பண்ணுதுன்றது நினைக்கிறேன். பட் ஆஸ் அட்வைசர்ஸ், இப்போ எனக்கும் உங்களுக்கும் தெரியும், என்ன மாதிரி பல அட்வைசர்ஸ் அங்கே இருக்கணும், அவங்களுக்கும் தெரியும் இன்டர்நெட்டில் பார்க்குற டெஃபினிஷன்ஸுக்கும் எங்களோட வரும்போது வர்ற டெஃபினிஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக. இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி சொன்னால் அது மேலோட்டமாக ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக். ஆனால் அதுக்குள்ளேயே என்னென்ன கோர்ஸுக்குள்ள அது வருது, என்னென்ன காரணத்துக்கு அது வருதுன்றதுக்குள்ளே வர்ற டெஃபினிஷன்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக உங்களுக்கு அந்த விளக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. சிலருக்கு அந்த விளக்கம் இருந்து அவையில் எடுத்துக்கொள்கிறது அது வேறு. ஆனால் பெரும்பாலானாக்கள் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு ஓகே எனக்கு இது கவர் பண்ணியிருக்கு, எனக்கு இது இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. பட் அதையும் தாண்டி ஒரு அட்வைசர்ஸ் கூட வரும்போது இன்னும் கூட டெஃபினிஷன்ஸ், அதாவது கூட வருத்தங்கள், கூட பிரச்சனைகள், இஷ்யூஸ் அது எல்லாமே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய ஒரு அந்த ஒரு கொஞ்சம் ப்ரீமியம் கூட வரும் நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்து எடுக்கிறத விட. பட் உங்களுக்கு ஒரு ஒரு
ஒரு பெரிய ஒரு விரிவான ஒரு டெஃபினிஷன்ஸோட உங்களுக்கு அந்த பாலிசி வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையோ? இல்லை, உண்மையில் வந்து எப்போவுமே வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறத விட கூடத்தான் இருக்க வேணுமென்றது எந்த நேரம் உண்மையாக இருக்க வேணுமென்றதும் அல்ல. இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற விடயத்தையே வந்து நேரடியாக வந்து எங்களுக்கு ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதும் இருக்குது. ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து விலை என்ற ஒன்றை காட்டிலும் நீங்கள் கொடுக்குற நீங்கள் ஏதோ ஒரு பெறுமதியை நீங்கள் செலுத்த போகிறீங்க, அதுக்கு பொருத்தமான விடயங்களை தான் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களான்றதுக்கான உத்தரவாதத்தை யார் தாரது? கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு அங்கே இருக்கிறது வந்து. அப்போ அதை வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு 100க்கு 100% அல்லது ஒரு ஒரு பெரும்பகுதி வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், சரியான ஒரு இதைத்தான் நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அட்வைசஸ் ஊடாக நாங்கள் ஒன்றை வேண்டும் போது எங்களுக்கு வந்து அதோட கம்பேரிசன் இப்போ ஒப்பீடு வந்து எங்களுக்கு பெட்டர். ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு மோர்கேஜுக்கு ஒரு பேங்க்கை எப்படி நாடுறனோ இப்போ அக்ராஸ் த ஹோல் ஆஃப் மார்க்கெட், அதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ உங்களோட பேனலில் வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருப்பினோம். அப்போ அந்த ப்ரொவைடர்ஸில் வந்து எந்த டைப் ஆஃப் கிளையன்ஸுக்கு, இன்னும் வருத்தத்தோடு இருக்கிற கிளையன்ஸுக்கு, இன்னும் இஷ்யூஸோடு இருக்கிற கிளையன்ஸுக்கு இந்த ப்ரொவைடர் ஈஸியாக கொடுப்பாங்க. இவியல் அண்டர்ரைட் பண்ணும்போது இல்லை இவியல் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்க போயிடும் என்ற விஷயங்கள் வந்து ஆஸ் அட்வைசஸ் ப்ரொடெக்ஷன் அட்வைசஸுக்கு தெரியும். இதே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் போய் எடுக்கும்போது சில நேரம் உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்காது. பட் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது கிளைம் ரேட்டுன்றது வந்து உண்மையை சொல்லணும்னு சொன்னால் 98% கிளைம் ரேட் வந்து சக்ஸஸாக இருக்குது அட்வைசஸ் ஊடாக எடுக்கிற பாலிசிஸுக்கு. ஆனால் அதே ஆன்லைன் ஊடாக போகிற பாலிசிஸுக்கு வந்து கிளைம் ரேட் வந்து சரியான குறைவு. அந்த பெர்சன்டேஜ் அந்த சக்ஸஸ் என்று சொல்லி ப்ரொவைடர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அந்த கிளைமை சக்ஸஸ் ஆக்குறதுக்கு வந்து சரியான குறைவு. அப்போ அது ஏன்னு சொன்னால் காரணம் வந்து மெயினாக அந்த சில டெஃபினிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காது. இல்லாட்டி ஒரு நீங்கள் டிஸ்க்ளோஷர் தான் மெயின் ப்ராப்ளம். அந்த டிஸ்க்ளோஷரை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னென்னா அப்போ தான் பார்க்குறாக்களுக்கு விளங்கும் தாங்களை என்ன பிள்ளை விட்டுருக்க மாட்டேன் சொல்லி சப்போஸ் அப்படி எடுத்தாக்கள் வந்து அதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அதில் கேட்டிருக்கிற கேள்விகளை வந்து நீங்கள் விளங்கி கொள்கிறன்றது ஒரு விடயம் ஒன்று இருக்குது வந்து. இப்போ அந்த கேள்வியை வந்து நாங்கள் அவைகளுக்கு விளங்கப்படுத்தி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்கிறதுக்கும் அவையிலே நேரடியாக அந்த கேள்வியை பார்த்து விளங்கி கொண்டு பதில் அளிக்கிறதுக்குன்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் செய்கிற நேரம் அதில் கேட்கப்படுற கேள்விகள் என்ன, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்குற பதில்கள் எல்லாம் வந்து மிக முக்கியமான விடயங்களாக இருக்குது. நாளைக்கு பே ஆஃப்னு சொல்லி வர நேரம் நீங்கள் கொடுத்துருக்கிற பதில்கள்லாம் அங்கே வந்து ஒரு செல்வாக்கு செலுத்த போகுது வந்து. அப்போ அந்த மாதிரியான விடயங்களில் வந்து சரியான முறையில் அந்த பதிலளிக்க வேணுமன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்போ அந்த சரியான முறையில் பதில் அளிக்கிறதுன்றதை வந்து உறுதிப்படுத்துறதுக்குள்ள வந்து ஆஸ் அன் அட்வைசராக ஒரு ஆலோசகராக எங்களோட பங்கும் வந்து மிகவும் முக்கியமானது. கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசர் ஊடாக போய் அந்த சேம் ப்ராடக்டை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வைசர் தரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொண்டு வந்து அந்த வித் கேர் இப்போ உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு எது அவசியம்ன்றதை உங்களோட அட்வைஸாக சொல்லுவேன். உண்மையிலேயே சில பேருக்குரிய இருக்கிற இஷ்யூஸ் வந்து என்னென்னு சொன்னால் இவியல் தங்கள்கிட்ட பாலிசியை கட்டி அடிக்க வர்றோம். இவியல் எங்களுக்கு ஏதோ நாங்கள் விற்கத்தான் போகிறோம், இதை நாங்கள் உங்களுக்கு திணிக்க போகிறோம் என்று நினைக்கிறது. ஒரு அட்வைசர்ஸை வந்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி சில அட்வைசஸ் செய்கிறதால தான் சில பிரச்சனைகள் வாரது. இல்லை, அதாவது உண்மையில் வந்து இப்போ எங்களோட ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அட்வைசஸ் உண்மையில் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறாக்கலாம். இப்போ அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி எங்களோட ஆலோசனைகளை வச்சுக்கொண்டு இறுதி முடிவாக நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களன்றது உங்களை பொறுத்தது. இப்போ இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக வந்து நாங்கள் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி இதைத்தான் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்படி செய்தீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை, உங்களோட சூழ்நிலைக்கு இது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை என்றதை தான் எங்களால் கொடுக்க முடியும். வந்து அதில் எதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களன்றதோ அல்லது எதை நீங்கள் விட போகிறீங்களன்றதோ முற்று முழுதாக உங்களை பொறுத்தது. இதுதான் நாங்கள் இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சமாக நாங்கள் சொல்ல விளைகின்ற விடயம் என்னன்னு சொன்னால் இந்த காணொளி மூலமாக ஆக குறைஞ்சபட்சம் எதுகள் சம்பந்தமான ஒரு அறிவு
ஒரு தெளிவான ஒரு அறிவேண்டியான எங்களோட மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதை தான் நாங்கள் மிக முக்கியமாக எதிர்பார்க்குறோம். இப்போ நாங்கள் கொடுக்குற ஆலோசனைப்படி எல்லாருக்குமே உடனடியாக இயங்கக்கூடிய சூழ்நிலைகள் சில வேளை உங்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். உங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். ஆனாலும் மிக குறைஞ்சபட்சம் இப்படியான விடயங்கள் இருக்குது, எங்களுக்கு இப்போ இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொள்ள முடியாட்டிலும் மிக விரைவாக இதுக்கான ஒரு செயற்பாடுகளை செய்து சரியான ஒரு நடைமுறைக்குள்ளே நாங்கள் எங்களோட வாழ்வியலை கொண்டு போகணுமென்ற ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு கூட இதுகள் என்னன்றதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது மிக முக்கியம். அப்போ விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிறதுக்கு தயாராகிட்டோம். பல பேர் பல வருடங்களாக தொடர்ச்சியாக எங்களோட வாழ்வியலை இங்கே நடத்தி கொண்டு போகிறோம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விடயங்களுமே சரியான முறையில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால் வரமுன் காத்து கொள்ளுங்கன்றது தான் இங்கே சொல்லப்படுற விடயம். அப்போ வரமுன் காத்து கொள்றதுக்கு என்ன விடயத்தை காத்து கொள்ள வேண்டி இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அப்போ எங்களோட ஆலோசனைகளுக்கு ஊடாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குற ஆலோசனைன்றது ஒரே மாதிரி இருக்காது, ஆக்களுக்கு வித்தியாசப்படும். இப்போ பொதுவாக இந்த காணொலி ஊடாக எங்களுக்கு ஒரு பொதுவாக தான் இந்த விடயங்களை சொல்ல முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் இதை எப்படி அமையும்ன்றதை ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு இன்னும் விரிவாக அவைகளுக்கு ஏற்ற விதத்தில் எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு அட்வைசர் ஊடாக நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் எடுக்கும் போதும் நேரடியாக போய் இன்டர்நெட் மூலம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு விளங்கையில் என்று சொன்னால் இங்கே நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் இருக்கிறோம், வேறு எதனா மாதிரி நிறைய அட்வைசஸ் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணி வீட்டில் பார்க்குற அட்வைசஸும் இருக்கிறோம். இப்போ வேறு எதனால எனக்கு தெரிய நேஷன் வைட் சர்வீஸ் பண்ணுறவர் என்ன இப்போ நேஷன் வைடாக ட்ராவல் பண்ணி போகிறவர். இப்போ நான் எல்லாம் ஆஃபீஸ் பேஸ்ட் டெலிஃபோன் பேஸ்ட் நேரில் போய் சந்திக்கணுமா பக்கத்தில் என்ன சொன்னால் போய் சந்திக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேட்டகரியில் வேலை செய்கிறோம். கூடுதலாக இந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் அவியல் கூடுதலாக நேரில் சந்திக்க விரும்புகிறது. என்னென்னு சொன்னால் நேரில் சந்திக்கும் போது உங்களோட சூழல் உங்களோட கதைச்சு இதன்னும் போது அவிகளுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ப்ரொடெக்ஷன் அட்வைசர் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு ரிவ்யூ பண்ணுங்க. இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி கூட விவரம் தேவைன்னு சொன்னால் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.